அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது சிறப்பான வாழ்க்கைக்கு கார்த்திகை மாதத்தில் பாரம்பொருள் ஸ்ரீ அனுமனை வழிபடும் முறை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். அனுமன் வழிபாடு என்பது மாபெரும் சக்தி வாய்ந்தது. அனுமனை வழிபட்டால் அனைத்திலும் வெற்றிதான். கார்த்திகை மாதம் மிகவும் சக்தி வாய்ந்த மாதமாக இருக்கிறது. கேட்ட வரங்கள் அனைத்தையும் அள்ளி கொடுக்கும் அற்புதமான மாதமாகும். இந்த மாதத்தில் பாரம்பொருள் அனுமனை வழிபடுவது மிகவும் சிறப்பான பலனாகும். கார்த்திகை மாதம் முடிவதற்குள் அனுமனை எப்படி வழிபட்டால் நம்முடைய வேண்டுதல்கள் அனைத்தும் நடைபெறும் என்பதை பற்றி தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். ராம பக்தரான அனுமன் சிவபெருமான் ருத்ர அவதாரமாகும். அனுமனை வழிபட்டால் மனதைரியம், உடல் பலம், வெற்றி, ஆரோக்கியம் ஆகிய அனைத்தும் கிடைக்கும். அனுமனை செவ்வாய் மற்றும் சனிக்கிழமைகளில் துளசி மாலை, வெற்றிலை மாலை சாற்றி வழிபட்டாலும், வெண்ணெய் சாற்றி வழிபட்டாலும், துளசியால் அர்ச்சனை செய்து வழிபட்டாலும் வேண்டுதல் நிறைவேறும். சனி பகவானால் ஏற்படும் கெடுபலன்கள் குறையும். நவகிரகங்களின் பாதிப்புகள் நீங்குமாம். ராமநாமம் சொல்லி அனுமனை வழிபட்டால் அவர்களை காப்பதற்காக அனுமன் ஓடோடி வந்து அருள் செய்வார் என்பது பெரும் நம்பிக்கையாகவே இன்றாலும் இருக்கிறது. கார்த்திகை மாதத்தில் பாரம்பொருள் அனுமன் வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பம்சம். குறிப்பாக கார்த்திகை அமாவாசை என்று வழிபாடு செய்வது சிறந்த பலன்களை தரும். கார்த்திகை மாதத்தின் ஞாயிற்றுக்கிழமைகளில் அனுமனை வழிபடுவது மனநிறைவு, துணிவு மற்றும் வெற்றி ஆகியவற்றை தரும் என நம்பப்படுகிறது. கார்த்திகை மாதம் ஞாயிற்றுக்கிழமை என்பது அனுமனுக்குரியது. பொதுவாக கார்த்திகை மாதம் முழுவதும் அனுமனை வழிபடுவது சிறந்த பலன்களை தரும். கார்த்திகை மாதத்தில் வரும் பஞ்சமி திதியில் விரதம் இருந்து வழிபட்டால் நாகதோஷம் விலகும். அது மட்டுமின்றி கார்த்திகை மாதத்தில் எந்த தெய்வத்தை நினைத்து விரதம் இருந்ததோ அந்த விரதம் இருக்காமலோ பக்தியுடன் வழிபட்டால் கேட்டது எல்லாம் கிடைக்கும் என்பது நம்பிக்கையாகவே இருக்கிறது. அப்படிப்பட்ட கார்த்திகை மாதத்தில் ஒரு குறிப்பிட்ட முறையில் அனுமனை வழிபட்டால் அனுமனிடம் என்ன கோரிக்கை வைத்தாலும் அது அப்படியே நிறைவேறும் என்பது ஐதீகமாகும். சிவபெருமான் மற்றும் பெருமாளின் அருளை ஒரே நேரத்தில் பெறுவதற்கு அனுமனை வழிபடுவது சிறந்த வழிமுறையாகும். அதனால் சிவன் மற்றும் பெருமாள் வழிபாட்டிற்கு ஏற்ற கார்த்திகை மாதத்தில் அனுமனை வழிபடுவது நல்ல பலனை தர வல்லது. கார்த்திகை மாதம் முடிவதற்குள் அனுமனை 8 முறை வலம் வந்து உங்கள் கோரிக்கையை சொல்லி வழிபட்டால் அது மிகவும் விரைவில் நிறைவேறும். ஒரே ஒரு முறையாக 8 முறை சுற்ற வேண்டும் என்று அவசியம் கிடையாது. தினமும் 108 எண்ணிக்கையில் உங்களால் எத்தனை முறை முடிகிறதோ அத்தனை முறை வலம் வந்து வாருங்கள். ஆனால் கார்த்திகை மாதம் முடிவதற்குள் 1008 முறை நிறைவு செய்யும்படி கணக்கு வைத்து கொண்டு இந்த வழிபாட்டினை செய்து வாருங்கள். ஏதாவது ஒரு கிழமையை குளித்து வைத்துவிட்டு காலையிலோ அல்லது மாலையிலோ அல்லது 2 வேளையுமோ ஏதாவது ஒரு அனுமன் கோவிலுக்கு சென்று இந்த வழிபாட்டினை செய்யலாம். அனுமன் கோயிலை சுற்றும்போது ராமநாமம் சொல்லிக்கொண்டே சுற்றி வர வேண்டும். இது அனுமனின் அருளை மிக விரைவாக பெற்றுத்தரும். இதனால் நம்முடைய வேண்டுதல்கள் விரலில் கைகூடும். கார்த்திகை மாதத்தில் அனுமன் சன்னதியில் விளக்கேற்றி வழிபடுவது மிக சிறப்பான பலனை தர வல்லது. ஆகையால் கண்டிப்பாக அனுமனை வழிபட்டு வாருங்கள். அனைத்து பிரச்சனையும் ஒழித்து கொடுப்பார் என்பது ஐதீகமாகும். கார்த்திகை மாதம் ஐயப்பனுக்கும் சிவபெருமானுக்கும் முருகப்பெருமானுக்கும் எப்படி சிறந்த மாதமோ அதே போலத்தான் கார்த்திகை மாதம் அனுமன் வழிபாட்டிற்கு சிறந்த வாய்ந்த மாதமாக இருக்கிறது. கார்த்திகை மாதம் என்றாலே பிரம்மச்சரிய விரதம் இருப்பது வாழ்க்கைக்கு நன்மை தரும் என்பது ஆன்மீக ரீதியான நம்பிக்கை. அதனால்தான் கார்த்திகை மாதம் துவங்கியவுடன் ஐயப்பனுக்கு மாலை போட்டுக்கொண்டு பிரம்மச்சரிய விரதம் இருந்து வழிபாட்டை மேற்கொள்கின்றோம். அனுமன் ஒரு பிரம்மச்சரிய விரதத்தை கடைபிடிக்கும் இறைவன்தான். இந்த அனுமன் வழிபாட்டை கார்த்திகை மாதத்தில் செய்யும் பொழுது வாழ்க்கையில் இருக்கும் பெரிய கஷ்டங்கள் கூட ஒரு சில நாட்களில் நம்மை விட்டு விலகிவிடும் என்பது ஒரு நம்பிக்கையாகவே இருக்கிறது. பெரிய கஷ்டம் என்றால் சில பேருக்கு வாழ்க்கை முடிந்து போகக்கூடிய சூழ்நிலையில் இருக்கும். இந்த பிரச்சனை சரியாகவில்லை என்றால் தற்கொலை செய்து கொண்டு உயிரை விட்டு விடலாம் என்று வாழ்க்கையில் இறுதி கட்டத்தில் நிற்பார்கள். அப்படிப்பட்ட பிரச்சனை உங்களுக்கு இருந்தால் இந்த கார்த்திகை மாதம் நீங்களே செய்ய வேண்டிய வழிபாடு தான் அனுமன் வழிபாடு. முக்கியமாக வழிபாடும் கொஞ்சம் கஷ்டமாகத்தான் இருக்கும். பிரச்சனை கஷ்டமாக இருக்கும்போது அதை சரி செய்ய கஷ்டமான பரிகாரத்தை செய்வதுதான் ஒரே ஒரு வழி. இந்த பரிகாரத்தை படிக்க உடனேயே அடுத்த நிலையை இந்த பரிகாரத்தை துவங்கி விடுங்கள். அனுமனை கார்த்திகை மாதம் முடிவதற்குள் 8 முறை வலம் வர வேண்டும்.
ஒரே நாள் 1008 முறை அனுமன் சன்னதியை வலம் வருவது அவ்வளவு சுலபமான காரியம் கிடையாது. முக்கியமாக கார்த்திகை மாதம் தினம் அனுமன் கோவிலுக்கு செல்லுங்கள். தினம் உங்களால் அனுமனை எத்தனை முறை வலம் வர முடியுமோ என்று பாருங்கள். 108 முறை கணக்கு வைத்து கொள்ளுங்கள் அல்லது 51 முறை கணக்கு வைத்து கொள்ளுங்கள். அது உங்களுடைய விருப்பம்தான். 1008 முறை சுற்றி விருப்பம் போல பிரார்த்தித்து கொள்ளுங்கள். இன்று கார்த்திகை மாதத்தில் முக்கியமாக நீங்கள் இந்த வழிபாட்டினை செய்ய தொடங்கினாலும் கார்த்திகை மாதம் முடிவதற்குள் இந்த வழிபாட்டை அனுமன் கோவிலில் நல்லபடியாக நிறைவு செய்து கொள்ள முடியும். வீடு பக்கத்தில் இருக்கும் கோவிலில் அனுமன் சன்னிதானம் இருந்தாலும் அனுமன் சன்னிதானம் இந்த வழிபாட்டை மனநிறைவோடு செய்யலாம். உங்களை வருத்தி கொண்டு அனுமன் பாதத்தில் சரணடைந்து ஜெய் ஸ்ரீராம் என்ற நாமத்தை சொல்லி உங்களுக்கு கஷ்டத்தை தரும் ஒரே ஒரு பிரச்சனையை மட்டும் அனுமன் பாதத்தில் இறக்கி வைத்து கார்த்திகை மாதம் அனுமன் கோவிலுக்கு சென்று வழிபாட்டை செய்து வாருங்கள். நிச்சயம் அதற்குண்டான பலன் கார்த்திகை மாதம் முடிந்த உடனேயே உங்கள் கையை வந்து சேரும். தீர்க்க முடியாத அந்த சிக்கலில் இருந்து சுலபமாக வெளிவரக்கூடிய வழிபாட்டினை அந்த அனுமன் நிச்சயம் உங்களை கண்டிப்பாக அந்த பிரச்சனை தீர்த்து வைத்து நல்ல பலன் உங்களுக்கு அளிப்பார். முக்கியமாக சனி தோஷத்தால் பாதிக்கப்பட்டு கொண்டிருப்பவர்கள் அனுமனை மனதில் நினைத்து கொண்டு வழிபாடு செய்யுங்கள். அனுமனை நினைத்து சனிக்கிழமைகளில் நெய்விளக்கேற்றி அவன் மனதில் நினைத்து கொண்டு, அதாவது கொடுக்கல் வாங்கல் பிரச்சனையாக இருந்தால் ஒருவரிடம் படத்தை கொடுத்துவிட்டு அது வருமா வராதா என மனதில் நினைத்து தவித்து கொண்டிருப்பவர்கள் அனுமனை மனதில் நினைத்து கொண்டு வழிபாடு செய்யுங்கள். அனுமன் கட்டாயம் உங்களுடைய குறைகளை தீர்த்து வைப்பார். சனி தோஷத்தால் பாதிக்கப்பட்டு அவதிப்பட்டு கொண்டிருப்பவர்கள் மற்றும் அவர்கள் அனைவரும் அனுமனை மனதில் நினைத்து கொண்டு வழிபாடு செய்யுங்கள். அனுமனின் பிடியிலிருந்து தப்பிக்க முடியாத சனி பகவான் உன்னை வேண்டுபவர்களிடம், அதாவது உன்னை மனதார வேண்டுபவர்களை, அதாவது அனுமனை மனதார வேண்டுபவர்களை சனி பகவான் ஒன்றும் செய்வதில்லை என்பது ஐதீகம்தான். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.